தேவன் வந்து நம்ம பைபிள்ல வந்து நிறைய உவமைகள் மூலியமா பேசியிருக்காரு. இதுல வந்து இந்த உவமைகள்ல இன்னைக்கு 5 உவமைகளை பத்தி தான் குறிப்பா நம்ம படிக்க போறோம். அது வந்து மார்க் 4ஆம் அதிகாரம் வந்து ஆஹ் 4ஆம் அதிகாரத்துல இருக்கிற வசனத்துல இருக்கிற உவமைகளை பத்தி தான் நம்ம இப்ப படிக்க போறோம். இந்த வாரம் வந்து மனப்பாட வசனமாக மார்க் 4:24-25 சொல்லியிருக்காங்க. பின்னும் பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிக கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனோ எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். எங்க இருக்குன்னா மார்க் 4:24-25 இருக்கு. இதோடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம எந்த அளவினால நம்ம அளக்குறோமோ அதேதான் நமக்கு திருப்பி, நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு திருப்பி செய்யப்படும். கேட்கிறவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல நம்ம பாக்குறோம். இத வந்து விரிவா வந்து இப்போ வருகிற வாரத்துல அந்த நாட்கள்ல இருக்கிற அந்த நம்ம பாடத்தை படிக்கிறப்ப அது விரிவா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து 4 விதைகளை பத்தியும் அது எந்தெந்த நிலத்துல விதைக்குது அதை பத்தியும் நம்ம வரிசையா பார்க்க போறோம். இதுல 5 ஓமைகள் என்னன்னா, விதைத்தல், விளக்கு, அளவு, அப்புறம் வளருகிற விதை, அப்புறம் கடுகு விதை. இந்த 5 ஓமைகளை பத்தி தான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஞாயிற்றுக்கிழமை பாடத்துல வந்து விதைக்கிறவரை பற்றிய ஓமைய நம்ம பார்க்க போறோம். ஒரு ஆள் வந்து எடுத்துட்டு போறான், ஒரு கூடையில விதைய எடுத்துட்டு போறான். அந்த விதை வந்து 4 இடங்கள்ல போய் விழுது. 4 இடங்கள்ல மனுஷனுடைய இருதயங்களை குறிக்கிறது. அந்த விதை வந்து போய் 4 இடங்கள்ல 4 இருதயத்துல போய் அது விழுகிறது. அது எப்படி விழுது, என்னென்ன இடத்துல விழுதுன்ற நம்ம இப்ப பார்க்க போறோம். இத வந்து ஃபர்ஸ்ட் வந்து விதை என்றால் என்ன நம்ம பார்க்கிறோம். விதை என்றால் தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது. தேவனுடைய வசனம் தான் அதை விதையாக ஒப்பிடுகிறார்கள். இப்போ ஒரு மனுஷன் வந்து அதை எடுத்துட்டு போறாங்க. அது ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போறப்ப வழி அருகே அந்த விதையெல்லாம் விழுது. எங்க போற வழியில அது விழுறப்ப பச்சைகள் வந்து பறவைகள் வந்து அந்த விதையை பார்த்த உடனே அது எடுத்து சாப்பிடுது. அதே போலதான் மனுஷனுடைய இருதயத்துல எல்லாரும் தேவனுடைய வசனம் எல்லாம் போய் விழுது. ஆனா அது அவங்க அது இது பண்றதுக்குள்ள பட்சிகள் தான் ஜனங்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அதை வந்து அந்த அது அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம அவங்க வந்து அது அவங்களுக்கு போயிடுதுன்னு சொல்லிட்டு அவங்க பாக்குறோம். மார்க் 4:4 பாக்குறோம். 2வது வந்து விதை வந்து கற்பாறைகளில விழுது. கற்பாறைகள்னா கற்பாறையில கொஞ்சம் மண்ணா இருக்கும். ஆனா என்னன்னா அது வந்து ரொம்ப ஆழமா இருக்காது. பாறைகள் வந்து அதுல இருக்குனால அந்த நிலத்துல விழுந்தது வந்து ஒரு சில நாட்கள் தான் இருக்கும், அல்லது வாரங்கள் தான் அந்த விதை வந்து அதுல இருந்து லைட்டா முளைக்கும். அது வெயில் ஏற ஏற அந்த பாறையில வந்து அது வேர்பட்டு அது காஞ்சி தீஞ்சு போய் என்ன பண்ணுது, அதுவும் பயனற்று போகிறது. இதையும் இன்னொரு மனுஷனுடைய இருதயத்துல விழுகிற ஒரு வசனத்துக்கு அது ஒப்பிடுகிறார்கள். 3வது வந்து முள்ளுள்ள இடங்களில் விழுகிற விதைய பத்தி சொல்லியிருக்காங்க. இது வந்து அது முளைக்கும், ஆனா அது முள்ளுங்கெல்லாம் வந்து அது வந்து அதை நல்லா ஃப்ரீயா வளர விடாம அதெல்லாம் நெருக்கி என்ன பண்ணுது, அந்த விதையும் சேர்த்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பாக்குறோம் நம்ம. அப்புறம் 4வது வந்து நல்ல நிலத்துல விழுகிறது. நல்ல நிலம்னா நல்ல மண்ணா இருக்கிற நல்ல செழுமையான இடத்துல நல்ல நிலமாகிய இருதயத்துல அதை விழுகிற விதைய பத்தி இத சொல்லியிருக்காங்க. இதுதான் விதைக்கிற என்னென்ன வகையான நிலங்கள்ல இது விழுகிறது, விழுந்த விதை என்னவாகிறது அப்படின்னு சொல்லி அதோடைய கேள்விக்கு இதோடைய பதில் எல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது எங்க இருக்குன்னா மார்க் 4:1-9 வசனங்கள்ல இது இருக்கிறது. இதேதான் நல்ல நிலத்துல விதைக்கிற அந்த விதை வந்து எப்படி பயன் தருதுன்னா 30, 60, 100மா அது வந்து செழுமையா அது வளர்ந்து அது பயன் தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இதைதான் திங்கட்கிழமை பாதத்துல வந்து இந்த விதையதான் விளக்கமா கடவுள் சொல்கிறாரு. இயேசு வந்து இந்த ஓமைகளை சொல்லி முடிச்சோடனே என்ன பண்றாங்க, ஜனங்கள்லாம் கேக்குறாங்க. கேட்டுட்டு போயிடுறாங்க. யாருமே இந்த இதுதானே இதோடைய உண்மை தானே, இது இந்த விளக்கம் எங்களுக்கு தெரியும், இதை விட நாங்க மேன்மையா இருக்குத நாங்க எதிர்பார்க்கிறோம் சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனா இந்த ஓமைய வந்து நம்ம
நல்லா தெளிவா படிக்கிறப்பதான் அதோடைய அதோடைய விளக்கத்தையோ அதோடைய மேன்மையோ கடவுள் நம்மளுக்கு உணர்த்துறாரு. மார்க் 4:10 நம்ம படிப்போம். அவர் கணித்திருக்கும் போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஊமையை குறித்து அவர்களை கேட்டார்கள். அப்ப கேட்கிறப்பதான் கடவுள் வந்து அவங்களுக்கு அந்த ஓமையை பத்தி நம்ம சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் 4:10 நம்ம பாக்குறோம். அப்ப கேட்கிற எவனோ அவன் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லிட்டு நம்ம மனப்பாட வசனத்தை படிச்சது போல நம்ம அத மற்றவங்களை போல நான் என்ன பண்ணா அதை அப்படியே கேட்காம அதோடைய விரிவத்தை வந்து மன தாழ்மையோட அந்த சீஷர்கள் வந்து கேக்குறாங்க. கடவுளே இத பத்தி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்பதான் கடவுள் என்ன சொல்றாரு, நல்ல நிலத்துல விதைக்குது, பறவைகள் வந்து பச்சிக்குது, அதெல்லாம் வந்து அவரு தெளிவா சொல்றாரு. அதுல தெளிவா சொல்றப்பதான் அவரு என்ன சொல்றாரு, அது வந்து நிலம் மற்ற இல்ல, அது மனுஷனுடைய இருதயத்துல விழுகிற விதையதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொன்னா விளக்கி சொல்றாரு. இதே வசனம் தான் ஏசாயா 6:9-10 நம்ம படிக்கிறோம். ஏசாயா 6:9-10. அப்பொழுது நீங்கள் போய் இந்த ஜனங்கள் நோக்கி, நீங்கள் காதார கேட்டு உணராமலும் கண்ணார கண்டு அறியாமலும் இருங்கள். இந்த ஜனங்கள் தன் கண்களினால் காணாமலும் தன் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருந்து நீ அவர்கள் இருதயத்தை பொழுதாக்கி அவர் காதுகளை மந்தப்படுத்தி அவர் கண்களை மூடி போடு என்றார். என்னன்னா இந்த ஜனங்கள் வந்து கண்ணார கேட்டு, அதாவது நான் சொன்னதுதான் திருப்பி அவர் சொல்றாரு. இந்த ஜனங்கள் வந்து அந்த கதைய வந்து கேட்டு அப்படியே போயிடுறாங்க. அதோடைய விரிவா வந்து சீஷர்கள் தான் வந்து இயேசுவிட கேக்குறாங்க. கேக்குறப்ப தேவன் அதோடைய அதை வந்து விவரமா சொல்றாரு. அதாவது கற்பாறைகளில் விழுகிற நிலை என்னன்னு சொன்னா, நம்மளுக்கு உபத்திரம் அது மாதிரி ஏதாவது ஒண்ணு வரப்போ நம்ம என்ன பண்றோம், எனக்கு இந்த உபத்திரம் எல்லாம் சகிக்க முடியல, நாங்க இருந்த பழைய இடத்துக்கே நாங்க போயிடுறோம், நாங்க அங்க நல்லா இருந்தமே சொல்லிட்டு அவங்க அத திரும்பி போறதுதான் கற்பாறைகளில் விழுந்த நிலமாக தேவன் சொல்கிறாரு. முள்ளுள்ள இடங்களில் விழுந்த நிலம் என்னத்த சொல்றாருன்னா, நிறைய நம்மளுக்கு கஷ்டங்கள், உபத்திரங்கள், பாடுகள், நிந்தனைகள்லாம் வர்றப்ப என்ன பண்ணிடுறோம், எல்லாமே அது முள்ளு போல நம்மள வந்து நெருக்கிறப்ப நம்ம என்ன பண்றோம், பின்வாங்கி போயிடுறோம். அது வந்து முள்ளுள்ள இடங்களில் விழுகிற நிலமாக கடவுள் ஒப்பிடுகிறாரு. நல்ல நிலத்துல விளைக்கிற விதை வந்து நம்ம வந்து அத வசனத்தை கேட்கிறோம், அதை கேட்டுட்டு அதன்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனதுல யோசிக்கிறதுதான் நல்ல நிலத்துல விழுகிற விதை அப்படின்னு சொல்லி தேவன் ஒப்பிடுகிறாரு. நம்ம அது நல்ல வசனத்தை இப்ப கூட பாஸ்டர் பிரசங்கம் பண்றப்ப அதை நம்ம கேட்கிறோம், கேட்டுட்டு அதன்படி நடக்கணும்னு அப்படி நம்ம பிரயாசம் பண்ற பாருங்க, அதுதான் நம்ம எப்ப கனி கொடுப்போம் நம்மளுக்கே தெரியாது. ஆனா தேவன் நம்ம விதைக்கிற விதை வந்து நிச்சயம் அது 30, 60, 100 பலன் கொடுக்கும் என்று கடவுள் சொல்கிறாரு. அப்புறம் நம்ம செவ்வாய்க்கிழமை பாடத்துல படிக்கிறோம்னா, ஏன் தேவன் வந்து ஓமையின் மூலமா நம்மளுக்கு சொல்றாரு, ஸ்ட்ரெயிட்டா வந்து கதைய பிரசங்கமே பண்ணிடலாமே, ஏன் ஓமைகள் மூலமா கடவுள் சொல்றாருன்னு பார்த்தோம்னா, ஓமைகள் வந்து தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்காகவோ, ஞானிகள் நம்ம பேதைகளை ஞானிகளாகவும் தேவன் என்ன பண்றாரு, அது வந்து ஓமைகள் மூலியமா சொல்றாரு. கெட்டு போகிறவர்களுக்கு அதுதான் ஒண்ணுமே தெரியாது, அந்த ஓமைகள் கேட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம அதை பற்றி ஆராயறப்பதான் தேவன் நிறைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தவே ஓமைகள் மூலியமா சொல்கிறாரு. அது இல்லாம அது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதுதான் நிறைவேறுவதற்காகவும் தேவன் வந்து ஓமைகள் மூலமா சொல்லி இருக்காரு. ஏசாயா தீர்க்கதரிசி வந்து ஏசாயா வந்து 6:1-13 என்ன படிக்கிறோம்னா, ஏசாயா தீர்க்கதரிசி வந்து தேவனுடைய காட்சியை வந்து பார்க்கிறாரு. அவருடைய
அவருடைய மகிமை பிரகாசம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவரு பார்க்கிற அந்த காட்சியை வந்து 4 விதமாக நம்ம பார்க்கலாம். அது 1-13 வசனங்களை வந்து 4 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் காட்சி வந்து தேவன் யாரு, ஏசாயா பாக்குறாரு. தேவன் யாரு, அவர் எவ்வளவு மகத்துவமானவரு, அவர் எவ்வளவு பெரிய உயரமான இடத்துல பெரிய சிங்காசனத்துல அவர் எப்படி இருக்காரு, அவருடைய மேன்மை என்ன, அவரோட வஸ்திரத்தின் அந்த தொங்கல்னால பூமி முழுவதும் மகிமையினால எப்படி நிறைந்திருக்குதுன்னு சொல்லிட்டு முதல் காட்சியை வந்து ஏசாயா தீர்க்கதரிசி பாக்குறாரு. 2வது வந்து ஜனங்களுக்கு அவர் எப்படி நீதியான வசனங்களை போதித்து அவர்களை எப்படி அவரு கடிந்து கொள்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம பார்க்கிறாரு. அது இல்லாம யாரெல்லாம் வந்து தேவன் கிட்ட நெருங்கி போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறாரு. நாம் மற்றவங்களுடைய அசுத்தத்தை பார்க்கிறது இல்லாம நாம ஒரு அவங்களுடைய குறைகளை நம்ம பார்க்காம நம்ம வந்து நம்ம ஒன்றும் இல்ல, நான் ஒரு அசுத்தன் என்பதை நம்ம வந்து புரிந்து கொண்டு தேவன் கிட்ட நம்ம மன்றாடுறப்போ அவர் நம்மளுடைய அசுத்தங்களை நீக்கி நம்மளை சுத்தமாக்கி நம்மளுடைய அவருடைய பசுத்த அக்கினிய அனுப்பி நம்மளுடைய நாவில வச்சோன்னையோ நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய பாவ அறிக்கையை செய்யறப்போ தேவன் நம்மளுக்கு ஒரு சுத்திகரிப்பையும் ஒரு தீர்க்கதரிசன அடையாளத்தையும் நம்மளுக்கு கொடுக்கிறாரு. அததான் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு 3வது காட்சியாக சொல்லியிருக்கிறாரு. அந்த ஏசாயா 6:1-13 உள்ள வசனங்களை வந்து 4 காட்சிகளாக பிரிச்சிருக்காங்க. 4வது காட்சி என்ன பண்றாங்கன்னா, அவரு சுத்திகரிச்ச உடனே அவரு சும்மா இல்ல, அவர் என்ன பண்றாருன்னா தேவன் ஒரு கட்டளையை கொடுத்து என்னை நிமித்த யார் போவா அப்படின்னு கேக்குறப்போ நான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ உடனே அவர் என்ன பண்றாரு, ஏசாயா 6:8 பார்க்கிறோம். நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி பக்தன் அவர் சொல்றாரு. அப்ப அவருடைய நாவை அவர் தொட்ட பிறகு தான் அசுத உடலுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி அவன் தன்னை அறிக்கை செஞ்ச பிறகு தேவன் வந்து அவருடைய நாவை தொடுறாரு. தொட்டோடனே அவரை நான் போறேன், உங்களுடைய காரியமா நான் போறேன்னு சொல்லிட்டு தன்னை ஒப்படைக்கிறாரு. யாருடைய தகுதி இல்லாத நிலையை உணர்ந்து என்னை தகுதிப்படுத்து என்று நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்றப்போ தேவன் நம்மளை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். இதோடைய அதிகாரத்துல இருந்து இந்த நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, தகுதி இல்லாத என்னால முடியாது, என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்ம தேவன் கிட்ட சொல்றப்போ எப்படி ஏசாயாவுடைய நாவை தேவன் பசுத்த அக்கினி மூலமா தொட்டாரோ அதே போல தேவன் நம்மளே தொடுவாரு. நம்மளும் தேவன் தகுதிப்படுத்தி நம்மளே எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார். அதுதான் இந்த ஏசாயாவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்குடைய அர்த்தத்தினுடைய விளக்கத்தை நம்ம படிக்கலாம். புதன்கிழமை பாடத்துல விளக்கும் அளவு கூடையும். விளக்கு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி தேவன் கேட்கிறார். விளக்கு என்றால் தேவனுடைய ஆண்டவருடைய சத்தியத்தை வந்து நம்ம படிக்கிறோம். சத்தியம்தான் தேவனுடைய விளக்கு என்று மார்க் 4ஆம் அதிகாரம் 21-23 நம்ம படிக்கிறோம். தேவனுடைய சுவிசேஷம் தான் விசேஷமான நம்மளுக்கு சத்தியமா இருக்கிறது. இந்த சத்தியத்தை வந்து நம்ம வந்து மரத்தால மூடி வைக்க மாட்டோம். ஒரு விளக்க கொளுத்தி அதை போய் நம்ம கட்டில் கடியிலயோ இல்ல மரக்காலையோ அதை வச்சு மூடி வைக்க மாட்டோம். அதை தூக்கி உயரமான இடத்துல வச்சாதான் எல்லாருக்கும் பிரகாசிக்கும். அதே போல நம்மளுடைய சத்தியத்தை நம்ம என்ன பண்ணோம், மற்றவங்களுக்கு சொல்லணும். சொல்றப்பதான் அது எழும்பி பிரகாசிக்கும். ஏசாயா சங்கீதம் 119 சொல்லிக்கிறது, உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது என்று சொல்றது போல நம்மளுடைய அந்த சத்தியத்தை வந்து நம்ம மனசுக்குள்ளே வைக்காம மற்றவங்களுக்கு சொல்றப்போ தேவன் நம்மளை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். எப்படி ஏசாயா தீர்க்கதரிசி பக்தனை வல்லமையா எடுத்து பயன்படுத்தினாரோ, நான் ஒண்ணுமில்ல அப்படின்னு சொல்றப்போ அதே போல நம்மளுக்கு தெரிஞ்ச சத்தியத்தை வந்து நம்ம ஒரு விளக்காக அதை மற்றவங்களுக்கு பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புதன்கிழமையுடைய பாடத்துல பாக்குறோம். அளப்பதற்கான கூடை என்று ஓமையெல்லாம் சொல்கிற பாடம். அளப்பதற்கான கூடை என்னன்னு பார்த்தா ஏசாயா 4:24-25 ஒரு பொருளை வாங்குறோம். நம்ம வாங்குறப்ப அது எவ்வளவு எத்தனை கிலோ அப்படின்னு அளந்து பார்த்துதான் நம்ம வாங்குறோம். கொடுத்தோடனே அப்படியே வாங்கினோம் அது போகுது இல்ல. அதே போல 4:24 சொல்லிக்கிறது, 4:25 சொல்லிக்கிறது, 4:24 சொல்லிக்கிறது. 4:25 சொல்லிக்கிறது, 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 4:25
அதே போலதான் நம்ம என்ன பண்றோம்னா அதேதான் நம்ம ஏற்கனவே படிச்சது போல சீஷர்கள் என்ன பண்றாங்க, தேவனோட மனத்தாண்மையா வந்து ஏசப்பா நீங்க சொன்ன இந்த ஓமைகள்ல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ தேவன் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை அளந்து தேவன் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நல்லா விரிவாய் அவங்களுக்கு சொல்றாரு. அதான் அதை கேட்ட உடனே அந்த சத்தியத்தை நம்ம வந்து ஜனங்கள்லாம் அப்படியே போயிட்டாங்க. இவங்கதான் மனத்தாழ்மையா வந்து கேக்குறப்ப தேவன் எப்படி விலக்கி சொல்லி எப்படி அவங்க அத ஆர்வத்தை காமிச்சாங்களோ அததான் என்ன சொல்லிடுறாங்க, அளவுக்கு ஒப்பிடுகிறார்கள். நம்ம கேக்குறதுனாலதான் இன்னும் ஆசீர்வாதத்தை தேவனுக்கு நம்மளுக்கு கொடுப்பாரு. கேட்காம சீஷர்களும் ஜனங்க மாதிரி போயிட்டாங்கன்னா அது ஒரு ஆசீர்வாதத்துக்கு அது ஒப்பிடுதல. அதனால கேட்கிற அளவு பொறுத்து நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். ஒவ்வொரு தடையும் நம்ம பிரசங்க கேட்கிறப்போ வந்து அது அதன்படி நடக்கணும், அதன்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் சொன்னது போல நம்ம நினைக்கிறப்போதான் தேவன் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் அதுதான் அளப்பதற்கான கூடையாக ஓமையாக சொல்கிற பாடமாக தேவன் வந்து இந்த காரியத்தில் வைத்துள்ளார். அதுக்கப்புறம் வந்து வளருகிற விதை. மார்க் 4:26 29 வரை இதோடைய முக்கிய கருத்து என்னன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த மார்க் 26 29 உள்ள அதோடைய ஓமை வந்து வேற எந்த புத்தகத்திலயும் கிடையாது. அத வாசிங்க. மார்க் 26 29. மார்க் 4ஆம் அதிகாரம். தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழுந்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகுவதற்கு ஒப்பாயிருக்கிறது. அப்படி நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே தெரிந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுத்தோம். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புவார் என்றார். இந்த 4 வசனமும் மார்க்ல 4ஆம் அதிகாரம் 26 29 உள்ள வசனம் வந்து வேற லூக்கா மத்தேயு எந்த சுவிசேஷத்துலயும் இல்ல, இந்த மார்க் சுவிசேஷத்துல மட்டும்தான் இருக்கு. அதாவது ஒரு மனுஷன் வந்து ஒரு விதையை விதைக்கிறான், அது இரவுல தூங்கி காலையில ஏந்துக்கிறப்ப எந்த அளவுக்கு முளைக்கும்னு சொல்லிட்டு அவனால சொல்ல முடியாது, ஆனா அது முளைக்கும். இதே போலதான் மனுஷனுடைய இருதயத்தின்னு சொல்றாங்க. நம்ம விதைக்கிற ஒரு சத்தியத்தை நம்ம அவனுக்கு சொல்றான்னா அது மனசுக்குள்ள கிரியை செஞ்சு அவன் எப்ப தேவனுக்குள்ள வருவான்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது, ஆனா நிச்சயம் வந்து தேவனுக்குள்ள அவன் வருவான். அததான் வந்து இந்த ஓமைகளாக தேவன் சொல்லியிருக்காரு. இத வந்து சீஷர்கள் தனியே போய் அவங்க கிட்ட இயேசு கிட்ட கேட்கிறப்போ அது தேவன் அத விலக்கி சொல்கிறாரு. அதுதான் வளருகிற விதை அப்படின்னு ஓமையின் கருத்தாக இத சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் கடுகு விதையை குறித்து ஒரு ஓமைய சொல்லியிருக்காரு. கடுகு விதையும் ஓமையே அதோடைய கருத்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நேற்று நைட்டு கூட கடுகு விதையை குறித்து ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அதேதான் இந்த கடுகு விதையை பத்தி அவங்க சொல்லிக்கோ. ஒரு கடுகு விதை வந்து சின்னதா இருக்கும். அதோடைய சைஸ் பாத்தீங்கன்னா 1-2 மில்லிமீட்டர் தான் அது இருக்குன்னு சொல்றாங்க. மற்ற மிளகு அதெல்லாம் காட்டிலும் கடுகு வந்து ரொம்ப சின்னது. அது விதைக்குது, அது வந்து பெரிய மரமாகி பட்சிகள்லாம் வந்து அது தங்குற அளவுக்கு தேவன் அது பெருசாக்கி அது எப்படி பயன்படுகிறதோ அதே போல நம்ம இருதயமாகிய நம்ம ஒரு சத்தியத்தை மட்டும் சொல்றப்போ அது நிச்சயம் வந்து பெரிய அளவுல அது பயன்படும் அப்படின்னு பாக்குறோம். நம்ம உதாரணத்துக்கு போட்டா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து 3 வருஷம் வந்து ஊழியம் செஞ்சாரு. ஆனா சாத்தா வந்து 6000 வருஷமா வந்து இந்த உலகத்துல கிரியை செஞ்சுட்டே இருக்கா. ஆனா தேவன் வந்து உலகத்துல வந்து 3 வருஷம் ஊழியம் செய்யறப்போ 12 அப்போஸ்தலர்கள் முதல்ல தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த 12 அப்போஸ்தலர்கள் மூலியமா 70 பேரையும் அதுக்கப்புறம் வந்து 70 பேருக்கு சத்தியம் போய் அப்புறம் 3000 5000 அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான ஊழியர்களா எழும்பி இப்படி தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் வந்து உலகமெங்க பரவுது. அப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு காரியத்தின் மூலியமா ஆரம்பிச்சு அந்த ஊழியம் வந்து
இப்ப உலகமெங்கும் பரவுற அளவுக்கு தேவன் வந்து அது கிரியை செய்கிறாரு. அதனாலதான் வந்து ஒரு சின்ன கடுகுக்கு அது ஒப்பிடுகிறாங்க, அது அந்த ஓமை தேவனுடைய ராஜ்யத்தை. அதனால ஒரு சின்ன ஒரு கடுகு மூலியமா எப்படி ஒரு பெரிய மரம் ஆகிறதோ, அதே போல ஒரு சின்ன ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் இயேசு கிறிஸ்து. சீஷர்கள் மூலியமா இப்ப உலக அளவுல எங்கேயுமே தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி நம்ம படிக்கிறோம். அதனாலதான் இந்த கடுகு விதைக்கு வந்து இந்த தேவனுடைய ராஜ்யத்தை ஒப்பிடுகிறாரு. இந்த வார பாட ஓமைகள்ல வந்து இந்த 5 ஓமைகள் மூலியமா தேவனுடைய ராஜ்யத்தை வந்து ராஜ்யத்தை பற்றியும் மனிதனுடைய இதயத்துல விதைக்கிற விதை எப்படிப்பட்டது என்பது பற்றியும் பார்க்கிறோம். தேவன் தாமே இந்த வார பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்லது பாடங்களை நம்மதிலே எடுத்து சொன்ன பாஸ்டம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பார்க்குறோம், அழிவுகளை குறித்து பார்க்குறோம். அதாவது சொல்றாங்க அந்த காலத்துல எல்லாம் இதெல்லாம் இந்த ஓமைகள் எல்லாம் 4 ஓமைகளுக்கெல்லாம் யாருக்கு சொன்னாருன்னு சொன்னா, மீனவர்களுக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது. அதே போல விவசாயிகளுக்கு அந்த கடலில எந்த நேரத்துல என்ன கிடைக்கும் என்பது தெரியாது. ஆனால் அவர் அந்த கலிலேயா கடற்கரை ஓரமாக சென்றபோது இந்த விவசாயிகளுக்கு உரிய காரியத்தை அங்கு போதித்தார் என்றுதான் இந்த 4 ஓமைகளில நாம பார்க்கிறோம். விதைக்கிறவன் எப்படி விதைத்தான்னு சொன்னா தாராளமா விதைச்சான். அது ஒரு விவசாயிக்கு தான் தெரியும். இப்பதான் நடவு நடுறாங்க. இப்ப சில பேரு அந்த விதைய என்ன பண்ணுவாங்க, முளை கட்டி அது பிறகு நாற்றாங்கால்னு ஒண்ணு வச்சு அந்த விதைய தூவி அதன் பிறகு அதை நாற்று பிடிங்கி நடுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் விதைகள் அப்படி செய்ய மாட்டாங்க, தூவுவாங்க. அதாவது விதைக்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க, ஊருகள் எல்லாம் ஏறு ஒட்டி அந்த விதை என்ன பண்ணுவாங்க, தூவிட்டு போவாங்க. தூவிட்டு போகும்போது பின்னாடி ஒரு ஏர் வந்து என்ன பண்ணும், அந்த விதையெல்லாம் மூடி போடும். அப்படியாக அந்த விவசாயியானவர் தாராளமாக விதைகளை என்ன பண்றாரு, வீசுறாரு. இப்போ வீசும்போது அந்த விதைகள் எங்க விழுந்ததுன்னு சொன்னா வழி அருகே தினமும் போகிற நீங்க ஊருங்கள் எல்லாம் போனீங்கன்னா, இப்போ எல்லா இடத்துலயும் ரோடு போட்டாங்க. அப்பெல்லாம் ரோடு கிடையாது, அந்த காலத்துல எல்லாம் ரோடு கிடையாது. ஒரு வாட்டர்ன்னு சொல்லுவாங்க. அந்த வழியில நடந்து போனாங்கன்னா அந்த ஒரு பாதை, அது பக்கத்துல எல்லாம் நல்ல புல் இருக்கும். அந்த பாதை மட்டும் புல் இல்லாத இடமாக இருக்கும். அது ஏன்னா நடந்து 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 அந்த இடம் ஒரு பாதை உண்டாகிடும். அந்த இடத்துல அந்த விதையானது, அவன் தூவுற விதையானது அந்த இடத்துல போய் படுது அப்படின்னு சொன்னா, ஒண்ணு போகிறவன் அந்த விதையை மிதிச்சிடுவான், இல்ல அது முளைத்த பிறகு அந்த விதை மிதிப்பட்டு போகும். இல்லைன்னு சொன்னா ஏதாவது பறவைகள் வந்து அந்த விதையை சாப்பிட்டு விடும். அப்போ ஒருவன் தாராளமாக விதைக்கிறான். தாராளமாக விதைக்கும் போது அந்த விதை எங்க போயிட்டு விழுந்தா வழி அருகே விழுகிறது. அந்த வழி அருகே விதைத்த அந்த விதையானது ஒண்ணு மெரிப்பட்டு, இல்லைன்னா பறவைகள் வந்து அதை அழித்து போடுகிறது அப்படின்னு சொன்னா, நாமும் கூட தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறோம், நன்றாக கேட்கிறோம். பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு, என் பையன் போன வாரம் சொன்னா, நீ வரலப்பா, பாஸ்டர் சூப்பரான ஒரு பிரசங்கம் பண்ணாரு, அது நான் இது வரைக்கும் கேட்காத ஒரு பிரசங்கமா இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்போ நம்முடைய வசனங்கள் எல்லாம் நம்ம பாஸ்டருங்க சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வித்தியாசமாக இருக்கும். அப்படியாக தான் இந்த வசனமானது
வித்தியாசமான மனிதர்களுக்கு போய் சேரும்போது அவருடைய இருதயத்திலே கிரியை செய்கிறது. சில பேர் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அட போட இன்னைக்கு பிரசங்கம் நல்லா இருந்தது அது போதும், பிரசங்கம் நல்லா இருந்தது அது போதும், இனி அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. இன்னும் தாராளமாக வீசுறா. நீங்க எங்க ஊர்ல எங்களுக்கு அப்படிப்பட்ட விவசாய இடம் இருந்தது. கொஞ்சம் இடத்துல பாறையா இருக்கும், அந்த இடத்துல மண் இருக்கும், அந்த பாறைக்கு மேல மண் இருக்கும், மற்ற இடத்துல எல்லாம் நிலங்க இருக்கும், ஒரே கழனி தான். இப்போ வீசும்போது அந்த இடத்துல அந்த கற்பாறையில விழுந்த விதையானது இந்த பயிர்களை போலதான் விளைஞ்சு இருக்கும், இந்த பயிர்களை போல விளைஞ்சிருக்கும். ஆனா நாங்க மானாவாரி பயிர், அது மழை பெஞ்சாதான் எங்களுக்கு பலன் கொடுக்கும். அப்படி அந்த இடத்துல விதைக்கப்பட்ட விதையானது நல்ல அந்த கற்பாறையின் மேல விழுந்த விதைக்கு அந்த மழை இல்லாத போது வெயில் பட்ட போதுதான் தெரியும் அதனுடைய நிலைமை. அந்த இடத்த மாத்தம் தீஞ்சி போயிருக்கும், அந்த இடத்த மாத்தம் அந்த வளர்ந்த அந்த பயிரானது செத்து போயிருக்கும். ஏன்னு சொன்னா கொஞ்சம் அதுக்கு மண் இருந்தது, ஆனால் அதுக்கு வேர் இல்லை. அப்படிதான் நாமும் வசனத்தை கேட்கிறோம், நம்முடைய இருதயத்துல அதை உணர்கிறோம், ஆனால் விசுவாசம் இல்லை. அப்போ விசுவாசம் இல்லாததுனால நாம் கேட்ட அந்த சத்தியம் நமக்கு பிரயோஜனப்படாத போய்விடுகிறது. இன்னொரு விதையானது எங்க விழுந்துகிறதுன்னு சொன்னா, நீங்க முச்செடிகளில விழுகிற விதை பாருங்க, முச்செடிகளில விழுகிற விதையை பாருங்க. நல்ல மழை பெஞ்சிருக்கும், அந்த முச்செடிகளில விழுந்த விதை அந்த முச்செடிகளை விட நல்ல உயரமா வளரும், முச்செடிகளை விட நல்ல உயரமா வளரும். ஆனால் வளர்ந்த பிறகு என்ன ஆகும், பக்கத்தில் இருக்கிற அந்த முச்செடிகள் வேறானது அந்த வளர்ந்த பயிருடைய சாரத்தை அது இழுத்து கொள்ளும். அது இழுத்து கொண்டு அந்த வளர்கிற பயிருக்கு ஒரு முதிர்ச்சியை கொடுக்காத போகிறது. நாமும் கூட சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுறோம், ஏற்றுக்கொண்டு அட போடா இது வசனம் தானே, இது ஒரு யாரோ எழுதி வச்ச இது காரியம் தானே, இதை போய் நீ விசுவாசமா இருக்கிறே அப்படின்னு சொல்லி நம்முடைய விசுவாசத்தையும் எப்படி அதை நல்லா விசுவாசத்துல வளருவோம், எப்படி அந்த பயிரானது பயிருடைய சாரத்தை இந்த முச்செடி கவர்ந்து போகிறதோ அப்படியாக விசுவாசானவன் அந்த வளர்கிற அவனுடைய இருதயத்துல தேவனுடைய வசனங்களை கேட்டு வளர்கிற அவனுடைய இருதயத்துல கலையான சில பொல்லாத காரியங்களை சொல்லி அவங்க விசுவாசத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, முறியடிச்சிருவாங்க. நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையானது அது என்ன ஆகுமா, நன்றாக பலன் தரும். 60, 30 இல்லை 100 பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஒரு நெல்லு தான், ஒரே ஒரு விதை தான். கோதுமை மணி 1 போட்டா அதுல விதைகிற விதை எவ்வளவு தாராளமாக சில நல்ல நிலத்துல விழுந்த விதையானது நன்றாக கொடுக்கும். அதுதான் நிலங்க எத்தனையோ நிலம் இருக்கிறது, நிலம் எத்தனையோ நிலம் இருக்கிறது. ஒரு காலத்துல நல்ல பலன் கொடுக்கும், ஒரு காலத்துல நல்லா பலன் கொடுக்காது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுறது பலன் கொடுக்காத நிலத்தை குறித்து அவர் சொல்லவில்லை, பலன் கொடுக்கிற ஒவ்வொரு மனுஷர்களை குறித்து அவர் பேசுகிறார். நல்ல நிலத்துல விழுந்த விதையானது அந்த விதையை அவங்க அதாவது தேவனுடைய வசனத்தை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அது 100% அவங்களுடைய இருதயத்துல வேலை செய்யும். அப்போ 100% அவங்களுடைய இருதயத்துல வேலை செய்தா தான் கற்றுக்கொண்டதை என்ன பண்ணுவாங்களாம், மற்றவர்களுக்கும் சொல்லுவாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த காலத்துல எல்லாம் நாங்க எல்லாம் வேற இடத்துல வேர்க்கல்ல புடுங்க போவோம். வேர்க்கல்ல புடுங்கி அது ஒரு பள்ளம் தோண்டி அது ஒரு கம்பல் அடிச்சு வெடிக்கிற ஆளுமே போயிடுவோம். 3 மணிக்கு போயிடுவோம். அதை புடுங்கி ஒரு போரா வச்சிருப்போம். நானும் எங்க அம்மாவும் போவோம். நான் அடிப்பேன், எங்க அம்மா கூட எனக்கு உதவி செய்வாங்க. அப்போ காலையில ஒரு கூழோ இல்லைன்னா பழைய சாதமோ கட்டிட்டு போயிடுவோம். இதெல்லாம் அடிச்சு அப்பெல்லாம் ஒரு கொஞ்சமா இருந்தா கையில அளந்து போடுவாங்க, கொஞ்சமா இருந்தா கையில அளந்து போடுவாங்க, அதிகமா இருந்தா கூடையில அளந்து போடுவாங்க.
சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவன் பார்த்தியா எவ்வளவு பெரிய கூட எடுத்துட்டு வந்துட்டான். ஏன்னு சொன்னா 10 இல்ல 13க்கு 1 தான் நமக்கு போடுவாங்க. அவங்க 13, அவங்க விவசாயிக்கு தேவையானது 13 கூடைய, சின்ன சின்ன கூடையா இருக்கும். அது 13 அவங்க போட்டுட்டு 1 நமக்கு போடுவாங்க. அப்போ ஆண்டவர் இந்த ஓமையில சொல்றாரு, நீங்க எந்த அளவினால அவங்க கஷ்டப்படுறாங்க, உங்களுக்கு லாபம் கிடைச்சது, அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு தேவையான காரியத்தை நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்க. எந்த அளவினால அளக்கிறீர்களோ அதே அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும். இதையும் ஒரு விவசாயிகளுக்கு தான் சொல்றார். அந்த விவசாயிகளை நினைப்பு கொண்டுதான் இந்த ஊமையை சொல்றார். ஒரு வீட்டுல அப்பெல்லாம் கூரை வீடுகள், மாடம் இருக்கும். அந்த மாடத்துலதான் விளக்கு வைப்பாங்க. சில பேர் அந்த மாடத்துல விளக்கு வச்சா கொஞ்சம் மாத்திரம்தான் விளக்கு வெளிச்சம் கிடைக்கும். ஆனால் இங்க இயேசு சொல்றாரு, ஆண்டவருடைய சத்தியத்தை நீங்க மறைக்காதுங்க, அது தாராளமாக வெளிச்சம் கொடுக்கணும், தாராளமாக வெளிச்சம் கொடுக்கணும். அப்போ தாராளமாக வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீ அந்த விளக்கு எங்க வைக்கணும்னு சொன்னா மரக்கால். ஏன்னு சொன்னால் அந்த விவசாயிகள் இடத்துல இருக்கிறது ஒரே இரும்பு இதுன்னா மரக்கால் தான். அந்த மரக்காலை கவுத்து அந்த மரக்கால் மேலதான் என்ன வைப்பாங்களாம், அந்த விளக்கு வைப்பாங்க. அப்போ விளக்கு வைக்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் வெளிச்சம் கிடைக்கும். நாமும் கூட நமக்கு, அதாவது ஒரு குடும்பமாக இந்த தேவனுடைய வெளிச்சத்துல இருக்கும்போது, ஒருவேளை நம்ம இப்ப எல்லாம் வீட்டுல எல்லாம் தனித்தனியா ஜெபம் பண்றோம். அப்ப ஒரு தனியா பண்ணிடுவாரு, மனைவி தனியா பண்றாங்க, பிள்ளைகள் தனியா பண்ணிடுவாங்க. ஆனால் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட நாமும் குடும்பத்தோடு உட்கார்ந்து அந்த வெளிச்சம் மரக்காலின் மேல வைக்கப்பட்ட அந்த வெளிச்சமானது எல்லோருக்கும் பலன் கொடுக்கிறது போல நம்ம எல்லாரையும் அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வேளையில கூட ஒரு சின்ன விதையான ஒரு நம்ம எப்பாவது ஒரு விதை முளைச்சதை நம்ம பார்த்திருக்கிறோமா? விதை எப்படி முளையுதுன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது, அது தெரியாது. ஒருவேளை நம்ம உற்று பார்த்து கொண்டு இருந்தால் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அதாவது மைக்ரான் சைஸ்ல அது வளரும், ஆனால் இதை யாராலுமே பார்க்க முடியாது. அப்போ ஒரு விதையானது அது விளைந்து அது பயிராகி அது என்ன கொடுக்குதா, நல்ல பலனை கொடுக்கிறது போல கடைசி நாட்களிலும் கூட ஆண்டவர் நமக்கு, அதாவது அவனவனுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார். அந்த சின்ன விதை எவ்வளவு பலன் கொடுக்கிறதோ, நாமும் கூட கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு அறுப்பு காலம் ஒன்று இருக்கிறது. அதை அந்த விதையில சொல்றாங்க, அறுப்புக்கு அந்த அறுவடை சமயத்துல ஆட்கள் போய் அதை அறுத்து இங்க போடுவாங்க, களஞ்சியத்தை சேர்ப்பாங்க. அப்போ கடைசி காலத்துல கூட அறுவடை இருக்கிறது. அப்போ ஒரு விதையானது, விதைக்கு தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த கொரிந்தியர் புத்தகத்துல சொல்றார் பவுலானவர், அந்த விதையை குறித்து சொல்றாரு, நான் நட்டேன், யார் தண்ணீர் பாய்ச்சினாரா? அப்போ தண்ணீர் பாய்ச்சினார், விளை செய்தவர் யாரு? தேவன். அப்போ தேவனுடைய வசனத்தை நம்ம போடணும், போட வேண்டிய இடத்துல, அது யாரா இருந்தாலும், எந்த நிலத்துல இருந்தாலும், கற்பாறையில இருந்தாலும், வழி அருக இருந்தாலும், முள்ளுள்ள இடங்கள் யாருக்கும் நாம என்ன பண்ணணும், இந்த சத்திய விதையை நாம விதைக்கணும். அப்போ விளை செய்கிறவர், நாம போட்ட விதை முளைக்கணும்னு சொன்னா விளை செய்கிறவர் தேவன் அவருடைய இருதயத்துல கிரியை செய்யணும். அதுக்காக நாம என்ன பண்ணணும், அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கணும். இந்த கடுகு விதை பார்க்கிறோம், நம்ம சாதாரணமா பார்க்கிற கடுகு விதை கிடையாது. இது இந்த கடுகு விதை எதுன்னு சொன்னாங்களா, ஓசிகா நிக்ரா என்னும் ஒரு கடுகளவு, அதாவது அது ஒரு மரத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு கடுகளவு விதை போல சின்னதாக இருக்கும். ஆனால் சின்னதாக இருக்கிற விதையானது அது வளர்ந்த பிறகு ஒரு 10 அடி உயரத்துக்கு மிகவும் படர்ந்து இருந்து அந்த நிழலில்
வானத்து பறவைகளும் அதன் கிளைகளிலே வானத்து பறவைகள் கொடுக்கட்டும், அந்த நிழலிலே பூமியின் மிருகங்கள் எல்லாம் வாசம் பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ நாம் ஒரு சின்ன, அதாவது தேவனுடைய வசனம் சின்னதாக இருக்கிறது தான். அந்த வசனம் விதைக்கப்பட்ட பிறகு அது என்ன பண்ணணும்? பறந்து போகணும், பறந்து விரிய வேண்டும். எல்லா ஜனங்களுக்கும் அததான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா இனத்தாருக்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அப்போ அந்த வசனமானது பெருகணும். ஒரு கடுகு விதை, ஒரு சின்ன கடுகு விதை, அது வளர்ந்து பெரிய மரமாகிறது போல நாம் விதைக்கப்பட்ட விதையானது நிறைய பேருக்கு பலன் கொடுக்கிறதாக இருக்க வேண்டும் என்று இங்கே வேதத்திலே பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஓமைகளை நாம் இந்த 4ஆம் பாடத்திலே நாம படித்து கொண்டு வருகிறோம். அந்த வசனத்துல நம் மனப்பாட வசனத்துல சொல்லப்பட்ட வண்ணமாக நீங்க எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அதே அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் இது வசனத்தை குறித்து இந்த மத்தேயு 24வது அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்? அதாவது நான் பசியாயிருந்தேன், நீங்க எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். நான் அந்நியனாயிருந்தேன், என்னை உபசரித்தீர்கள். நான் காவலில் இருந்து என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லும் போது கூட, ஆண்டவரே நாங்க எப்போ உங்களை பார்க்க வந்தோம், எப்போ நான் உங்களுக்கு உபசரித்தோம்? இந்த சின்னஞ்சிறியராக ஒருவருக்கு நீங்க எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் என்று சொல்றார். அப்போ நம்ம எந்த அளவினாலே மற்றவர்களை நாம போஷிக்கிறோமோ அதே அளவுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும். ஆகவே நீங்க சொல்றாரு, நீங்க அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நீங்க மற்றவர்களுக்கு நற்செய்தியை சொல்லுங்க. பலன் கொடுக்கிறது ஆண்டவருடைய கையில இருக்கிறது என்பதை இந்த பாடத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த பாடத்துல வேற ஏதாவது கேள்விகள் கேட்கறதா கேட்கலாம். பாஸ்டமா, வேற ஏதாவது இந்த பாடத்துல நீங்க சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்குங்களா? ஏன்னா இந்த ஓமையில இந்த 4 நிலத்துல விதைக்கப்பட்ட